மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் மதுரை பக்கமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னவா இருக்குன்னு பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற நிகழ்ச்சி இல்ல. ஆனா பாருங்க, அங்கதான் சம்பவமே நடந்திருக்கு. ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார், எல்லாத்துக்கும் தெரியும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போய் மனமுருகி வழிபாடு நடத்தியிருக்கிறார். ஆனா ஒண்ணுங்க, 2026 தேர்தல் களம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. அந்த கூட்டணியில இவங்க, இந்த கூட்டணியில அவங்க இத்தனை தொகுதி, இவங்க இத்தனை தொகுதியில பரபரப்பா போயிட்டு இருக்க. அல்டிமேட்டான விஷயம் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சது. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறார். என்ன தெரியுமா? கேட்ல இருக்கக்கூடிய இரட்டை இலையை தூக்கி இருக்கிறார். அன்பானவர், பண்பானவர், அமைதியானவர் சொன்னாரு முதலமைச்சர். யார? ஓபிஎஸ். இப்ப பாருங்க அன்பை எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்னு. பிறந்தநாளை முன்னிட்டு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் எங்க பார்த்தாலும் போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி கேட்டு நடந்து கூடாதா? அடுத்ததா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன தெரியுமா பண்ணிருக்கிறாரு? அப்பா தோல்வியெல்லாம் சகஜமாப்பா, அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. பாருங்க, போன தேர்தலில் நான் தோத்துப்பிட்டேன், இப்போ வர தேர்தலில் ஜெயிக்கத்தானே போறேன் அப்படிங்கிற மாதிரி மாணவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அதனால வந்து தோற்றுறதுனால வருத்தப்படுவோம். நம்ம முயற்சி தான் வெற்றிக்கு அறிகுறி. இப்படி ஊக்கமெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அடடடா அண்ணே, நீங்க இப்படிலாம் விளையாண்டு பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது?
எப்படியோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், மறுபடியும் இப்போ விளையாண்டுருக்கிறீங்க, சந்தோஷம் தான் போங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, எல்லாரு கண்ணும் மதுரை பக்கம் தான். என்னப்பா சமாச்சாரம்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் தெரியும், பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்கிறார். ஏகப்பட்ட குற்றச்சாட்டை லைனா அடிக்கிருக்கிறாரு திமுகவுக்கு எதிராக. Some people are dreaming of returning to power in Tamil Nadu. But when they see this massive NDA rally, their dreams will turn into nightmares. The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. அடுத்து மேடையில் தோன்றின எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியுமா சொல்றாரு? அதிமுகவுடைய வரலாறுல தென் மாவட்டங்களை பிரிக்கவே முடியாதப்பா. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம் தொடங்கி எல்லா தேர்தல்கள்லையும் தென் மாவட்ட மக்கள் தான் ஆதரவா இருந்திருக்கிறீங்க, அந்த மாதிரி இந்த தேர்தலையும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலாக சட்டமன்ற உறுப்பினராக்கி முதலமைச்சர் ஆக்கினது இந்த தென் மாவட்டம். முதலாக இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டியிட்டதும் தென் மாவட்டத்திலே தான். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருவரும் தலைவர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற மக்கள் தென் மாவட்ட மக்கள். எனவே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்திருக்கு என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலாக கட்சியை தொடங்கியவுடன் முதல் தேர்தல் சந்தித்ததும் தென் மாவட்டத்திலே தான். திண்டுக்கல் நாடாளுமன்றம் முதல் வெற்றியை தென் மாவட்ட மக்கள் தான் அதிமுகவுக்கு கொடுத்தார்கள். அதேபோல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக இடங்களிலே கொடுத்து அதிமுக ஆட்சி இருக்கும் தென் மாவட்ட மக்கள் துணை நிற்பார்கள். இப்படி என்டிஏ கூட்டணி மேடையில் ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக தொடர்பான ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அடுத்து பாமக தலைவர் அன்புமணி நினைவு சொல்லியிருக்கிறாரு பாருங்க. உண்மையிலே சமூக நீதி என்றால் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். ஆனால் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு என்று வீர முழக்கம் சொல்லுகின்ற திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தம் கிடையாது. உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே, சுதந்திர இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தரவுகளை வெளியிட்டு அதற்கு ஏற்ப சமூக திட்டங்களை வழங்கி இடஒதுக்கீடை உயர்த்தியது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் பீகார். நினைத்து பாருங்க. உண்மையிலே சுதந்திர இந்தியாவிலே முதலாக நடந்தது பீகார். ஆனால் சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாட்டிலே அது நடைபெற்றிருக்க வேண்டும். கடந்த 5 ஆண்டு காலத்திலே ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை நாங்கள் இப்படி அவர் பங்குக்கு ஏகப்பட்ட விஷயத்தை இவரு பேசிட்டு போக, அடுத்து வந்த அண்ணன் டிடிவி தினகரனும் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அதிமுக, அமமுக, பாஜக இந்த கூட்டணினால தென் மாவட்டங்கள்ல செல்வாக்கு கண்டிப்பா தக்க வச்சிட முடியும்னு நம்புறாங்க. இப்ப அவர் ஏகப்பட்ட விஷயத்தை பேசியிருக்கிறார். மதுரை தேசத்தை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் வீரர் கடுங்கோன் பாண்டியன். அந்த கடுங்கோன் பாண்டியனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கின்றார். அன்றைக்கு கடுங்கோன் பாண்டியன் அவர்களுக்கு பல்வேறு தளபதிகளும் போர் வீரர்களும் அவரோடு சேர்ந்து போரிட்டு
மதுரை மீட்டார்கள். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இருண்ட ஆட்சியை, ஒரு மக்கள் விரும்பாத ஆட்சியை, ஊழலை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று இங்கே மக்கள் வருந்துகின்ற ஒரு ஆட்சியில, இன்னும் சொல்ல போனால் அனைத்து நிலை மனிதர்களும், அனைத்து நிலை மக்களும், விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து நிலை மக்களும் தெருவிற்கு வந்து போராடுகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு உறுதுணையாக கரம் கோர்த்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் இங்கே சரித்திரம் திரும்பி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு பக்கம் மண்டேலா நகர்ல என்டிஏ கூட்டணி மேடையில தொடர்ச்சியா திமுக மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்ல திமுக தரப்புல அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாங்க. மோடிக்கு தமிழ்நாடே தெரியாது, தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர், தமிழ்நாடு இவ்வளவு நன்றாக இருப்பது அவருக்கு பொறுக்காது. அதனாலே இங்கே வந்து திமுக மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கே உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியின் காரணமாக. கல்வியிலே முன்னேற்றம், உற்பத்தியிலே முன்னேற்றம், வேலை வாய்ப்புகளிலே முன்னேற்றம் என்று, பெண் உரிமையில் முன்னேற்றம் என்று எல்லா வகையிலும் தமிழ்நாடு முன்னேறி இருப்பது என்பது அவர்களுடைய மதவாதத்திற்கு எதிரானது. அவர் தமிழ்நாட்டுக்கென்று அவர் செய்த திட்டம் என்ன என்று சொல்லட்டும். மதுரைக்கு போனதுனால மதுரையை பேசுகிறார். மதுரையில் ஏன் எய்ம்ஸ் வரல, மதுரையில் ஏன் நீங்கள் வந்து மெட்ரோ ரயிலை தடுத்தீர்கள், இரண்டுக்கும் மட்டும் விளக்கம் சொல்லட்டும். அது அவர் அடிமை, எடப்பாடி அடிமையாகிவிட்டார். எடப்பாடியை விட்டு பலரும் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமே எடப்பாடி பாஜகவின் அடிமையாக இருக்கிறார். வரட்டும் வரட்டும், இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இப்படி ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்றாரு விசிக தலைவர் திருமாவளவன். தமிழகத்திற்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வருகை தருவது ஒன்றும் புதிதல்ல. அடிக்கடி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தேர்தலின் போதும் பல உறுதிமொழிகளை தந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை அவர்கள் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. இந்த தேர்தலிலும் அவர்கள் எத்தனை முறை இங்கே வந்து போனாலும் அவர்கள் எதிர்பார்ப்பது நிறைவேறப்போவதில்லை. பல மேடைகள்ல அதிமுகவுக்கு ஆபத்து, அதிமுகவை பாஜக விழுங்க பாக்குது, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை சொன்ன அண்ணன் இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாதுங்க, திராவிட கட்சிக்கு அதிமுக அதெல்லாம் தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். நிதிஷ்குமார் அவர்களை பாரதிய ஜனதா கையாண்டதைப் போல தமிழ்நாட்டில் அதிமுகவையோ அல்லது திமுகவையோ அவ்வளவு எளிதாக கையாண்டு விட முடியாது. அதிமுக நமக்கு மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்தாலும், பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தாலும் அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு திராவிட இயக்கம். எனவே அவ்வளவு இலகுவாக பாஜகவால் அதிமுகவை விழுங்கி செரித்து விட முடியாது என்று நான் நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விமர்சனம் எல்லாம் வந்துச்சு. இப்படி செஞ்சு விட்டாரு, வளர்த்த கடா மார்ல முட்ட மாதிரி செஞ்சு விட்டாரு, இதெல்லாம் சரியா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எதிர் தரப்புல. இப்ப அதுக்கு அண்ணா அவர் பாணியில ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது அதிமுக என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொன்னவர் தான் ஜெயலலிதா அம்மையார். அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்ததுதான் ஜெயலலிதா அம்மையாரின் முதுகில் குத்திய துரோகச் செயல். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு வேண்டுகோளை வைத்தார். அதிமுகவை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டார் என்பதை நாடு அறியும். ஆனாலும் ஓபிஎஸ் அவர்களை அதிமுக ஒரு கட்சியாகவோ இணைத்துக் கொள்ளவில்லை, அல்லது அதிமுகவில் ஒரு உறுப்பினராக கூட அவரை இணைத்துக் கொள்ள தயாராக இல்லை என்கிற நிலையில்தான் அவர் இந்த முடிவை எடுக்க நேர்ந்தது. அடுத்த அண்ணன் கார்த்திக் சிதம்பரம் ஒரு விஷயத்தை சொல்றாரு.
எத்தனை முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. மத நல்லிணக்கம் அதிலெல்லாம் சரியா இருப்பாங்க மக்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கள் வழிபாட்டு முறை, எங்கள் கலாச்சாரம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமப்பா. அதெல்லாம் சரியாக தான் நடக்கும், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய மத பழக்கத்திலையோ நம்மளுடைய பாரம்பரியத்திலையோ எந்தவித தடையும் கிடையாது தமிழ்நாட்டில். நம்ம எல்லாரும் பாத யாத்திரைக்கு, தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போகிறோம், தீபத்துக்கு தீபம் ஏற்றுறோம், வீட்லையும் ஏற்றுறோம், கோயிலையும் ஏற்றுறோம், எங்கேயும் தடை கிடையாது. இவங்களா ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி ஏதோ புதிதாக பழக்க வழக்கங்களை எல்லாம் திணித்து நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு பெட்டிஷனை போட்டு தலையிட்டு, எப்பவுமே பிஜேபிக்கு தானே வேலை. ஏதாவது புதுசாக ஒரு கிளற வேண்டியதான வேலையை ஒழிய இங்கே யாராவது முருக பக்தருக்கு யாருக்காவது எந்த தடை இருக்கா? என் பேரே முருகனுக்காக தான் வச்சுருக்காங்க அம்மா அப்பா. நான் போகாத முருகன் கோயிலா? ஏதாவது தடை இருக்கா? நான் போகிறதுக்கு தடை இருக்கா? இல்லை உங்களுக்கு போகிறதுக்கு தடை இருக்கா? யாருக்கும் எந்த தடையும் கிடையாது. என்னதான் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டமாக காணப்படும் அப்பப்போ சொன்னாலும் வெயில் மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் வெப்பாலையெல்லாம் வீசுன்னு வேற சொல்கிறாங்க. கோடை காலத்தில் நம்ம எப்படிலாம் தற்காத்துக்கிறதுன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துருவோமா? கொஞ்சம் டெம்பரேச்சர் லோவாக இருக்கும் போதே வெளியில் அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சேஃபாக இருக்கலாம். வீட்டிலேயே ஏசி போட்டுன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியே வந்தாலே நம்மளுக்கு வெயில் அடிக்குது. உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு வெயிலுக்கு நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும். வெயிலுக்கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றி வைக்கிறதுக்காக கொடை எடுத்துன்னு போனோம். காலையில் மாலையிலே 2 நேரமும் குளிக்கிறதுக்கு வசதியாக அதை உடலை குறைச்சிக்கிடுவோம், சூடை தணிச்சிக்கிடுவோம். கூலிங் சீட்டு இந்த இதெல்லாம் ஓலையெல்லாம் மேலே போட்டு இது பண்ணிடுவோம். முதல்ல தண்ணி அதிகமாக சாப்பிடணும்ல. வீடுகளில் தண்ணி தெளிப்போம். குழந்தைங்களுக்கு காட்டன் ட்ரெஸ் எல்லாம் போடுவோம். ஒரு ரெண்டு தடவையே குழந்தைகளை குளிப்பாட்டிக்கலாம். தண்ணி அதிகமாக கொடுக்கணும். தென்னாங்கித்து இதெல்லாம் போட்டுன்னா வெயிலுக்கு கொஞ்சம் வாசல் முன்னாடி கொஞ்சம் போட்டுன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாகும், நல்லா இருக்கும். காட்டன் ட்ரெஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் கோடை வெயில சமாளிக்கலாம். குளிர்ச்சியான பானங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். வெயிலில் போகிறது தவிர்த்து கொள்ளுங்கள். தண்ணி நிறையா குடிங்க, அதான் ரொம்ப முக்கியம். 1008 வேலை நம்மளுக்கு இருக்கும், நேரம் தண்ணி குடிக்கிறது அதுக்காக கொஞ்சம் ஒதுக்குங்க. குழந்தைகள் ஸ்கூல் கொடுத்து விட்ற மாதிரி இருந்தாலுமே ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக கொடுத்து விட்டு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி கொடுக்கணும். வயசானவங்க, ரொம்ப எங்கேஜ், அதாவது 10 வயசு கீழே இருக்கவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து ஒரு 4 மணிக்குள்ள வெளியே வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியே போக வேணாம். அப்படியே போனீங்கனாலும் கொஞ்சம் ஈவினிங்காக போயிட்டு வீட்டில் இருந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன, ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார்.